நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது சில மாணவர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, கனிம வளங்களை எடுக்க விடாமல் அரசியல்வாதிகள் தடுக்கிறார்கள், அதை அரசியலாக்குகிறார்கள், அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கவலை மக்களுக்கு இருக்கிறது. கனிம வளங்களை பயன்படுத்தினால்தான் நாடு முன்னேற முடியும். இந்தியா இப்போது சைனாவுடன் போட்டி போட்டு முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஜியோ பாலிட்டிக்ஸில் அதற்குடைய இடத்தை நிலைநாட்ட வேண்டி இருக்கிறது. அப்போ அதே மாதிரி இந்தியாவோட ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்த வேண்டி இருக்கிறது. அப்போ இதற்கெல்லாம் தேவை நாட்டு வளங்களை மேக்சிமம் யூஸ் பண்ணணும், அப்போ தான் முடியும். ஆனால் அதை பயன்படுத்த விடாமல் வாழ்வாதாரம் பாதிக்கும் கபட நாடகம் ஆடினால், அரசியல்வாதிகள் கபட நாடகம் ஆடினால் இந்தியாவின் வாழ்வாதாரம் பாதிக்கும், இந்தியாவின் மொத்த ஆதாரங்கள் பாதிக்கும். அதனால் அதை மக்கள் உணர்ந்து இந்த நாடகத்தை விட்டு நாட்டு முன்னேற்றத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்போது டங்ஸ்டன் எடுக்க விட மாட்டோம்னு சொல்கிறேன். இப்போது அதான் எடுக்கலாம், அதனால் நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது என்று ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்த அரசியல்வாதிகள், அதே அரசியல்வாதி தான் என்ன பண்ணுறா, இப்போ முடியாது, சமயத்துக்கு ஏற்றவர்கள நாடகம் போடுறது. ஸ்டெர்லைட்லேயும் அப்படி தான் தொடங்கி வைப்பது இவர்கள் தான். இடையில போராட்டம் நடத்தி அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி சுய லாபத்திற்காக அரசியல் குழப்பம் உண்டாக்குவார்கள். டங்ஸ்டன் இப்போ நாட்டு முன்னேற்றத்திற்கு எதிரிகள் இவர்கள். நரிமணத்தில் வாயு இருக்குது, அந்த எரிவாயு எடுத்தால் ரொம்ப பயன்படும், அதை எடுக்க விடாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கும். சரி, எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்? ஒரு மனிதனா ஒரு ஊரா என்ற பழைய காலத்து தமிழ்லே இருக்குது. ஒருவனை கெடுத்து ஒரு குடி வாழ வைக்கலான்னு, ஒரு குடியை கெடுத்து நாட்டை வாழ வைக்கலான்லாம் இருக்குது, பழைய தமிழ் சிந்தனை அது. அப்போ ஒரு ஊருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால ஒரு நாட்டுக்கு ஏற்படுத்திய வளத்தை அதை பிளாக் பண்ணுவது அது அறிவில்லாமை. அப்போ என்ன செய்ய வேண்டிய, யாருக்கு வாழ்வாதாரம் பாதிக்குதோ அவங்களுக்கு வேறு மாற்று தொழில் செய்து வாழ்வாதாரத்துக்கு அதிக இழப்பீடு வழங்கி அதற்கு செய்ய வேண்டுமே தவிர முன்னேற்றத்தை தடுக்கக்கூடாது. மணத்தில் அந்த இது இன்னும் செயல்படாமல் இருக்கிறது, பெரிய டெபாசிட் இருக்குது. ரெண்டாவது இந்த டங்ஸ்டன் டெபாசிட் எடுக்க விடாமல் தடுக்கிறாங்க. இதனுடைய டைட்டானியம் இருக்குது. டைட்டானியம் இந்தியாவிலேயே கேரளத்தில் மாத்திரம்தான் டைட்டானியம் ஒர்க் ஷாப் இருக்குது. திருவாண்டத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம். தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், அதுக்கு மண்ணவாரி போட்டாங்க. அதுக்கு அரசியல்வாதிகள் தான் காரணம். அதுபோக மரக்காணத்தில் என்ன ஈவி கரண்ட் உற்பத்தி, அதுக்கும் மண்ணவாரி போட்டுறது. சென்னைக்கு ஒரு சேட்டலைட்டு சிட்டி உருவாக்கலாமா, இது நியூ டெல்லி, அதே மாதிரி பாம்பேலேயும் எல்லா இதுலேயும் வளர்ச்சி வந்தாச்சு. அதே மாதிரி சென்னை ஒரு கிரேட்டர் இது கொண்டு வரலான்னு அதுக்கு நம்ம இப்படி முன்னேற்றத்திற்கு தடங்களாக இருந்தால் இந்தியா இன்றைக்கு போட்டி போட்டு மற்ற நாடுகளிடம் போட்டி போட்டு வளர்ந்து ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகளின் கபட நாடகத்தை கண்டறிந்து மாற்றி வைக்க வேண்டும். இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தினால்தான் நாடு முன்னேறும். நாடு முன்னேறும்போது அப்போது இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து தான் முன்னேறும். நாடு வேறு, கிராமம் வேறுன்னு இல்லை. ஒரு கிராமம் பாதித்தாலும் வேறு இடங்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தினால் மொத்தத்தில் உள்ள வாழ்வு எல்லாருக்கும் அதன் பலன் கிடைக்க தான் செய்யும். இதனை உணர்ந்து இதற்கு மக்கள் ஒத்துழைப்பு கிடைத்து போராட்டங்களை கைவிட்டு நாடு முன்னேற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.